பாருங்கள், மஞ்சள் ரோஸு நிறைய கொத்து கொத்தாக வந்துட்டு இருந்தது பெரிய சைஸில். இப்போ பாருங்களேன் எப்படி கருகி போயிடுது பாருங்கள். மொட்டு வருது பாருங்கள், மொட்டு வருது. அதே பாருங்கள் எப்படி கருகிடுது. செடியே அப்படி தான் ஒரு அழகு இல்லாமல் இருக்குது. அப்படியே நல்லா கலர்ச்சியாக நல்லா வரும். இப்போ கருகி வர்றது பார்க்கறதுக்கே கஷ்டமாக இருக்குது. நான் உரம் வாங்கியிருக்கேன், எப்படி இருக்குது பார்ப்போம். வாங்க, இன்றைக்கி வந்து செடிக்கு வந்து நம்ம உரம் போடலாம். நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்துடுது. அது எதுக்காக அப்படின்னா பாருங்கள், இப்போ செடியில் வந்து இந்த மொட்டு பாருங்கள் நல்லா வருது செடி. ஆனால் கருப்பு கருப்பாக ஆகிடுது, இந்த மாதிரி சுருட்டிடுது. மொட்டு வந்து அப்படியே வளைஞ்சிடுது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பெரிய சைஸில் மொட்டு வருது, செடியும் நல்லா வருது. ஆனால் இலையெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி ஆகிடுது. எல்லாமே இந்த பூ வந்து அப்படியே வந்ததுன்னா அப்படியே கருகிடுது. அதுக்காக வந்து பாருங்கள், எல்லா செடியிலும் பூவே இல்லை. நல்லா கொத்து கொத்தாக வந்துட்டு இருந்தது, ஒரு பூ கூட இல்லைங்க. சுத்தமாக பூவே இல்லை, வரல. எதுவும் எல்லாம் காஞ்ச மாதிரி ஆயிடுது. செம்பருத்தி இந்த சீசன்லலாம் நிறைய கொத்து கொத்தாக பூக்கும். ஏன்னா அதுவும் வந்து ஒரு மொட்டு கூட வரல இன்னும். இப்போ தான் வந்து தளிர் வந்திருக்கு. அதுவும் இந்த இலையெல்லாம் இந்த மாதிரி கருகி போயிடுது. துளிர் நல்லா வந்தது அப்படியே, ஆனால் கருகி போயிடுது. எல்லாத்துலேயும் அதே மாதிரி தான் வருது. அதனால் அந்த உரம் வந்து நம்ம போடலாம். இப்போ அது போட்ட பிறகு எப்படி வருதுன்னு பார்ப்போம். இது பாருங்கள், இதுதான் வாங்கினேன் நான். ஆக்டிவேட்டர்னு சொல்லிட்டு வாங்கினேன். நல்லா க்ரோத்தில் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு, நிறைய ஃபாஸ்ட்டாக வரும், ரூட்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு போட்டிருந்தது. சரி, இது செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். இது ஸ்பான்சருக்கெல்லாம் இல்லைங்க, வந்து செடி எல்லாம் ரொம்ப காஞ்சி போயிருக்கு. இதை ட்ரை பண்ணலாம். இவ்வளோ செடி இருக்குது, நல்லா பூலாம் நல்லா வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து பூவே இல்லையே, அதனால் வந்து இதை வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இதை வாங்கியிருக்கேன். இதோட வந்து மண்ணில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மேலே போட்டுட்டு மண் போடலான்னு போட்டிருந்தது. இதில் பார்த்தேன் நான். இப்போ அதை நம்ம மண்ணிலே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்கள், ஒரு பேக்கெட் போட்டிருக்கேன். இதில் மண்ணில் போடலான்னு தான் நினச்சேன், மண்ணில் கலந்து. ஆனால் வந்து தண்ணியில் கலந்து மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு இது 5 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். ஃபுல்லாக இதில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலர் பாருங்கள், போட்டோன்னா எவ்வளோ டார்க் ஆகிடுது. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு எல்லா செடிக்கும் போட்டு விட்றேன், எப்படி இருக்குது பார்ப்போம். I was making it.